ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் நில ஆவணங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முறைப்படி தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. ஜெயலலிதாவின் நகைகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அவரது சகோதரர் வாரிசுகள் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் மேலும் பலரை ஏற்றிக்கொண்டு இரண்டாவது அமெரிக்க விமானம் இன்று வருகை. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சனையில் வேல் யாத்திரைக்கு அனுமதி தர முடியாது. இந்து அமைப்பின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பரபரப்பு பேச்சு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கான 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள சார்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை நலம் மற்றும் நல்வாழ்வு சங்கம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், விசிக தலைவர் திருமாவளவன், தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிவச்சந்திரனின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் மத்தியில் ஆளும் பாஜக அரசு சற்றும் பொருட்படுத்துவதில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறை கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதற்கு கூட பாஜக அரசுக்கு பொறுமை இல்லை என்று விமர்சித்தார். எந்த ஒரு எதிர் விவாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு தயாராக இல்லை என்றும் கூறினார். பாஜக அல்லாத மாநிலங்களில் சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, ஆளுநர் மாளிகை ஆகியவற்றை பாஜக அரசின் 4 கரங்களாக செயல்படுகிறன என்றும் கனிமொழி கடுமையாக சாடினார். மத்திய அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் போது சாதி வாரியான கணக்கெடுப்பையும் எடுப்பது எளிது என்பதால் இந்த பொறுப்பு மத்திய அரசுக்கான சட்டப்பூர்வமான கடமை என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக கணக்கெடுப்பை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள் என்று கூறிய திருமாவளவன், பீகார் மாநில அரசு எடுத்த கணக்கெடுப்பை மத்திய அரசு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் செய்ய வேண்டும் என்று திமுக அரசு கூறும் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது என்று அவர் தெரிவித்தார். நடிகர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு அளித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இதனை வரவேற்பதாகவும் திருமாவளவன் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அவரது அண்ணன் மகள் ஜே தீபா தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராகவும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா மற்றும் மகன் தீபக் ஆகியோர் தொடர்ந்த வழக்கை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றமும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே தள்ளுபடி செய்தன. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜே தீபா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் பறிமுதல் செய்த சொத்துக்கள் தமிழக அரசுக்குத்தான் சொந்தம் என்பதை உறுதி செய்ததோடு ஜே தீபாவின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் என முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆவதற்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து களப்பணியாற்றுவார்கள் என்று கூறினார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இனி சேர்க்க முடியாது என கூறிய அவர், அதிமுக பொதுக்குழு, செயற்குழு, தலைமை குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து இருக்கிறது என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமையும் என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய இந்து முன்னணி அமைப்பின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.
திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அண்மையில் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாப்பதாக கூறி வரும் 18ஆம் தேதி சென்னையில் வேல் யாத்திரை பேரணி நடத்த இந்து முன்னணி அமைப்பு அனுமதி கோரியது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் பேரணிக்கு அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு என்றும் திருப்பரங்குன்றம் மலையை காக்க சென்னையில் பேரணி நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறீர்கள் என கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி, திருப்பரங்குன்றம் மலையில் இந்து முஸ்லிம்கள் ஜெயின் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் இதுபோன்ற போராட்டங்களால் மத நல்லிணக்கம் பாதிக்கும் என கூறி பேரணிக்கு அனுமதி வழங்க முடியாது என்று தீர்ப்பு கூறினார். பேரணிக்கு அனுமதிக்குரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் 3ஆம் கட்டமாக நடைபெற்றது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மஞ்சனவாடி திருராமேஸ்வரம் பகுதியில் நடைபெற்ற முகாமுக்கு அமைச்சர் வருகை தந்தபோது மாணவர்கள் சிலம்பம் சுற்றி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சாத்தனூர், வடபாதி மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற முகாம்களில் அமைச்சர் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகைகள், நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. வருமானத்துக்கு பொருந்தாத வகையில் சொத்து குவித்த வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் மற்றும் நிலம் தொடர்பான ஆவணங்கள் பெங்களூரு விதான சவுத்தாவில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சொத்துக்கள் தங்களுக்கே சொந்தம் என ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் மற்றும் மகள் தீபா ஆகியோர் தொடர்ந்த வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதை அடுத்து கர்நாடக அரசின் வசமுள்ள ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்குமாறு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 27 கிலோ தங்கம் மற்றும் வைர ஆபரணங்கள், சுமார் 1000 ஏக்கர் நில ஆவணங்கள் அனைத்தும் நீதிபதி மோகன் முன்னிலையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. கேரள மாநிலம் மூணார் அருகே அம்மாநில அரசு பேருந்தை படையப்பா யானை தும்பிக்கை கொண்டு தாக்கியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த யானைக்கு தற்போது மதம் பிடித்து இருப்பதால் இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. என்றாலும் பேருந்தில் பயணித்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். கடந்த ஆண்டும் இதேபோல் மதம் பிடித்ததால் படையப்பா யானை மூணாறு உடுமலைப்பேட்டை சாலையில் பயணித்த பேருந்து மற்றும் லாரிகளை சேதப்படுத்தியது. எனவே படையப்பா யானையை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு சரக்கு கப்பல்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான அலங்கார வான வேடிக்கைகள், செல்போன் பேட்டரிகள், காலணிகள் போன்றவற்றை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை சுங்கத்துறை தனிப்படையினர் சென்னை துறைமுகத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்களை கண்காணித்து சந்தேகப்படும் சரக்கு பெட்டகங்களை சோதனை நடத்தினர். ஒரு சரக்கு கப்பலின் கண்டெய்னரை திறந்து பார்த்து சோதித்த போது அதனுள் அலங்கார வான வேடிக்கையான வெடிமருந்துகள் இருந்ததை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மற்றொரு சரக்கு கப்பலில் வந்திருந்த கண்டெய்னர்களுக்குள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 15,000 செல்போன் பேட்டரிகள், 11,624 காலணிகள், கார் டயர்கள் பொருத்தும் வீல்கள் மற்றும் லேசர் மிஷின்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு 2வது விமானம் இன்று இந்தியா வருகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த இந்தியர்கள் 104 பேர் முதற்கட்டமாக ராணுவ விமானம் மூலம் பஞ்சாபின் அமிர்தசரஸுக்கு கடந்த 5ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட 2வது விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இன்று தரையிறங்குகிறது. அமெரிக்காவில் 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஒவ்வொரு குழுவாக அவர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.